ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சரிங்களா? ஹாப்பி தீபாவளி. நல்லா இன்றைக்கி பட்டாசுலாம் வச்சு கொண்டாடுங்க. ஓகே, வீடியோ ஒர்க் டிலே ஆகிடுச்சு, அதனால ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, எக்ஸாம் நடந்துருந்துச்சு, அதே மாதிரி ப்ராக்டிக்கல் போயிருந்தது எனக்கு எம்பிஏ பண்ணுறதாங்களா. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு யாராவதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், எல்லோரும் சொல்லுவாங்க நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ப்ராப்பர் ரீசன் தரேன். ஏன்னா என்னுடைய 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நான் என்ன படித்தேன், நான் என்ன கற்றுக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், பிகம் ஆன்லைன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் பற்றி எடுத்து சொல்ல போகிறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணோம் அதுலேருந்து எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் எனக்கு காசு கட்டுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா காசு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். சொல்கிற இடத்துலனா என் பேங்க் அக்கௌண்ட் அது மாதிரிலாம் கிடையாது. எங்கள் நாலேஜ்க்கு நீங்கள் எங்கே காசு செலவு பண்ணால் அது மட்டும் சொல்லுவோம், அது அங்கே மட்டும் செலவு பண்ணால் போதும். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாதீங்க. முக்கால்வாசி டூல்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒரு சிலது மட்டும் தான் பெய்டாக இருக்கும். அது என்னென்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் பெய்டு, ஏன்னா ஃப்ரீயாக யாரும் தரமாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருந்தால் ஓகே, இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அது மாதிரி இருந்தால் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, பே பண்ணிக்கோ, அது மட்டும் சொல்லுவேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு சிலது யாராவது வீட்டில் எக்ஸ்ட்ரா லேப்டாப் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. மினிமம் 8GB ரேம் இருக்கணும். 4GB கிடையாது, 8GB ரேம். ஓகேவா? 8GB ரேம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டிஜிட்டலாக பண்ண போகிறீங்க, அதுக்காக. ஓகேவா? நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஆன்லைன் வேலை எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் பற்றி முழுக்க சொல்ல போகிறேன். சரி, நான் ஒரு புக் படித்தேன், அந்த புக்கில் சொல்கிறேன். அந்த புக்கு பேர் தான் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் அட் ஹோம். ஒரு தொழிலை எப்படி வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த புக்கு நான் படித்து மினிமம் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துனே இருந்தேன். நான் மோஸ்ட் ஆஃப் திஸ் புக்ஸ் படித்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் அளவுக்கு புக்ஸ் படிப்பேன். ஏன்னா எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். நான் புக்ஸில் படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பார்ப்பேன். ஏன்னா டேரெக்டாக வேலை செய்கிறதோட ஒருத்தங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கொஷின் ஆன்சர் எழுதி வைக்கிறோம் நம்மளுக்குன்னு படிக்கிறது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் புக்ஸ் படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். அது மாதிரி நான் என்னுடைய 4 years பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய தாட்டி ட்ராப் பண்ணிக்கிறேன். நானே ஒரு சோம்பேறி தான். ஓகேவா? இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். யாராவது அப்படி வீடியோ பார்க்கணுன்னா கன்ஃபார்ம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லாயிருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் நிறைய தப்பு பண்ணது, நான் இன்றைக்கி கூட வீடியோ போடல. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. ஏன்னா நான் ஐடியாஸ் எல்லாம் வச்சுன்னு இருப்பேன், தவிர எப்போ கண்டென்ட் தரலான்னு தான் வீடியோ பண்ணி வச்சுருவேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு ட்ரபுள் ஆகும்னா, இன்டர்நெட் இஷ்யூ ஆகும். ஏன்னா நான் எடுக்கிற வீடியோ முக்கால்வாசி குவாலிட்டியாக இருக்காது. ஆடியோ வாய்ஸும் சரி, வீடியோ வாய்ஸும் குவாலிட்டியாக இருக்காது. பின்னாடி ஷை காட்டுதா, இது இப்போது ஓகேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் தகுந்த மாதிரி நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட செல்ஃபோன் கிடையாது, அதனால. ஓகேவா? ஏதாவது தப்பு பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதான் சேஞ்ச்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஹியூமன் வில் பி மிஸ்டேக் பண்ணலாம். ஓகேவா? சரி, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் எந்த இதில் இருந்தால் கூட சரி, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு இன்கம் சைடில் ஏதாவது சம்பாதிக்கணுன்னா எல்லோரும் வீடியோ போடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் போகிறது கிடையாது, நானும் போடுறேன். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். ஏன்னா இதில் எந்த ஒரு வீடியோ எடிட்டும் இருக்காது. எல்லோரும் சைடில் பார்த்துருப்பீங்க, பிக்சரில் வரும். நான் அது போடலை, ஏன்னா எனக்கு வேணாம். அது ப்ராப்பரான வழி என்ன தெரியுமா? ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, இது கன்ஃபார்ம் டைம் எடுக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி டைம் எடுக்கும். பட் இது உங்களுடைய நாலேஜ் பேஸ் பொறுத்து இருக்குது, உங்களுடைய அறிவுத்திறனை பொறுத்து இருக்குது. ஓகேவா? மனசு சொல்கிறது கேட்காதீங்க, மனசு சொல்லி கேட்காதீங்க. மனசு சொன்னால் செய்ய முடியாது, மூளை சொன்னால் செய்யலாம். அதனால் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு நான் அப்படி அடிச்சு சொல்கிறேன். அடுத்த 2050, அடுத்த நெக்ஸ்ட்டு 26 years வரைக்கும், இந்த வருஷம் இன்னும் இன்றைக்கோட டேட் 31 தீபாவளி. இந்த வீடியோ நாளைக்கு போஸ்ட் ஆகும், 1ஆம் தேதி அப்லோட் ஆகும். பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கலாம். டைம் சரியாக எனக்கு தெரியாது, கன்ஃபார்ம் பப்ளிஷ் ஆகிடும். ஓகேவா? ஆன்லைன் வேலை எப்படி நீங்கள் காசு சம்பாதிக்கலாம், ஹவு டு ஏர்ன் ஆன்லைன்
ஓகேவா? இதான் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல், காலேஜஸ், நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், யார் வேணால் இருக்குங்க. ஓகேவா? எப்படி கற்றுக்கலாம்னு நான் சொல்கிறேன். என்ன டூல்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஒரு பிடிச்ச விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தரேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும், நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா, அது மட்டும் எனக்கு வந்து இமிடியேட்டாக காசு வேணும் பிரதர், நான் வந்து எங்கிட்ட லேப்டாப் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பிரதர் உங்கள்கிட்ட 8GB ரேம் இருக்கணும். ஓகேவா? கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேமராக இருந்தால் கூட ஓகே, ஏன்னா லேப்டாப் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டுக்கு வாங்கி போட்டுக்கோங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். ஓகேவா? ஏன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். அது மாதிரி இல்லை கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோன் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்ன பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி ரொம்ப இம்மிடியேட்டாக நான் சொல்கிறேன். நான் அதிக வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஆனால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகேவா? என்னுடைய பிசி வந்து அளவுக்கு மீறி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சுனால ஃபோனும் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுது. 64GB தான் என்னுடைய ஸ்டோரேஜ். அது கூட 64 என்னது பிட்டு தான், சேம் சில்வர் தான், 64GB தான் ஆகும். அதனால என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் எதுவும் கிடையாது. அதனால தான் நான் என்னுடைய மோஸ்ட் 1 இயருக்கான வீடியோ வந்து அதில் பஞ்ச் பண்ணிக்குது, எப்படி சொல்கிறது, கரெக்டட் ஃபைல் மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து எதுலேருந்து தான் சமாளிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். காசு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். எல்லோரும் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று எடுத்துங்க. எனக்கு பிடிச்சது சொல்கிறேன். வீடியோ எடிட்டிங் பண்ண பிடிக்கும், டிசைன் பண்ண பிடிக்கும், புக்ஸ் எழுத பிடிக்கும், பாட்டு எழுத பிடிக்கும், மியூசிக் பண்ண பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பிடிக்காது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கான பிடிச்ச விஷயத்தை சேர்த்து செய்யுங்க. அப்பா அம்மா சொல்கிறது கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், கேளுங்க. அவங்க என்ன சொல்லிட்டு கேட்டுட்டு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குதோ அது ஃபேஷனாக செய்யுங்க. ஏன்னா நான் வீட்டில் சொன்னால் எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 26 இயர்ஸ், அவ்வளோதான். 25 இயர்ஸ்க்கு அது நீயோட நெக்ஸ்ட்டு அவ்வளோ 2 மாதம் முடிச்சு 25 வந்துருப்போது. இன்னும் எவ்வளோ வருஷங்குது? இன்னும் 25 இயர்ஸ் தான், 2050க்கு. ஓகேவா? 2050 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப் லெவலில் போயின்னு இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க. இதுக்குள்ளே எல்லா லிஸ்ட்டும் வந்துடுது. நான் என்ன சொல்லுவேன், வீடியோ எடிட்டிங் எல்லாம், கிராஃபிக் டிசைன் வந்து மொத்தமாக, இமெயில் மார்க்கெட்டிங்கு, பாட்காஸ்ட் எல்லாம் வந்துடும் இதுக்குள்ளே. ஓகேவா? எல்லாம் கற்று வச்சுக்கோங்க, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் எல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருந்து கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கில்ஸ் எடுத்தால் ரொம்ப நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அது எனக்கு ஒரு சிலது எனக்கு தெரியாது. ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் திஸ் கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சாய்ஸ் பண்ணலாம். நம்பர் 2, ட்ராப் ஷிப்பிங் ஒன்றும் கிடையாது. ட்ராப் ஷிப்பிங் எப்படின்னா, நீங்கள் இருப்பீங்க, அதே மாதிரி உங்களுடைய சப்ளையர் இருப்பார், ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணி அதோடைய எடுக்கணும், ஆர்டர் எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதில் நம்ம வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஓகேவா? ஆன்லைன்லேருந்து. இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் பார்ட்டில் வருது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.